இந்த கிளாஸ்ல நம்ம சொல்லி தர போற எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டெய்லரிங் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ இன்னைக்கு தான் நம்மளோட சேனல்ல உங்களுக்கு டெய்லரிங் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரீ கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு கவுன் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து பாவாடை சட்டை தைக்கிறது, அண்ட் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுடிதார் தைக்கிறது, அண்ட் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் தைக்கிறது, அண்டு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து சொல்லிக்க தர போகிறோம். வித் சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது பிளானில் இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1லேருந்து நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கிளாஸஸ் வைக்கிறோமோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தனியாக வந்து நோட் போட்டுக்கோங்க. டே 1லேருந்து நம்ம என்ன கிளாஸஸில் வந்து என்னெல்லாம் வந்துட்டு சொல்லித்தரோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ அது எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் எடுத்து நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடும்போது உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறதும் நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் உடனே கேளுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் எல்லாமே வந்துட்டு அதை கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்காக. அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக டெய்லரிங்க்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுது, அண்ட் பெடலிங் எப்படி பண்ணணும், அண்ட் உங்களுக்கு நூல்லாம் எப்படி கோர்க்கணும், பாபின் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது போக ஸ்டிச்சஸ் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோலேருந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். பார்த்து எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை ஆகும். இந்த கிளாஸில் நம்ம சொல்லித்தர போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான முக்கியமான பொருள் மட்டும் நம்ம இதில் சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஊசி, எந்த மெஷின் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஊசி வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசர், இது மெயினாக கண்டிப்பாக வேணும். சின்ன சிசராக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி வந்து சிசர் வந்து வச்சு ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான துணி கூட வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அது மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நூலும் வாங்கிக்கோங்க. 2-3 நூல் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான நூல் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் 2 இல்லை 3 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாபின் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த டேப்பு, கண்டிப்பாக இந்த டேப்பு இல்லாமல் வந்துட்டு டெய்லர்ஸ் வந்து இருக்க முடியாது. ஸோ இந்த டேப் வந்து முக்கியம். அண்ட் இது பார்த்திங்கன்னா மார்க்கர், நம்ம வந்துட்டு அளவெல்லாம் மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த மாதிரி மார்க்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சிங்கிள் பீசஸாகவும் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 10 பீசஸில் வந்துட்டு பாக்ஸாகவும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் நம்ம டெய்லரிங்க்கு. ஸோ இது இருந்தாலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா உஷா மிஷின் தான் வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன மிஷினு. இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன மிஷினும் இருக்குது, பெரிய மிஷினும் இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க துணியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன மிஷின்ஸே வந்துட்டு போதுமானதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 years ஆகிடுச்சு இந்த மிஷின் வாங்கி. இப்போ இது வந்து அம்மா வீட்டில் இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கர் இருக்குது. ஸோ ரெண்டும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் கம்பெனி மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த மிஷின் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மிஷின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீல் வந்து எப்படி சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பார்த்த மாதிரி சுற்றுற மாதிரி இருக்கணும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த வீல் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இப்படி சுற்றணும். ஸோ ரிவர்ஸில் சுற்றக்கூடாது, நம்மளை பார்த்த மாதிரி தான் சுற்றணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சுற்றணும். பெடலிங் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு வீல் இருக்கு இல்லையா, ஸோ வீலை வந்து நம்மளை பார்த்த மாதிரி இப்போ சுற்றிட்டு மேலே சுற்றினீங்க அப்படின்னாலே கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருங்க, நான் காலை எடுத்துகிட்டு கூட காமிக்கிறேன். இப்போ நான் வந்து சுற்றுறேன், அந்த வீலை வந்து நான் சுற்றுறேன். ஸோ சுற்றும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பெடல் வந்து மேலே வருது கீழே வருது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ நான் சுற்றுறேன். ஸோ இப்படி தான் பெடலிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். பாபினில் எப்படி நூல் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பாபின். ஸோ நம்ம இதை வந்து இந்த நூல் த்ரெட் இருக்குல்ல, த்ரெட் வந்து மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வரணும் மேலே. இதை வந்து நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த த்ரெட் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த த்ரெட்டை வந்து இதுக்குள்ளே விட்டு, தெரியுதா உங்களுக்கு,
எப்படி எடுக்கிறோன்ட்டு மறுபடியும் நான் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. இங்கே பாருங்கள், இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த த்ரெட்டு வந்து நான் மேலே தான் வச்சுருக்கேன், நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இதில் ஜஸ்ட் இப்போ இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை வந்து இந்த கேப் ஒன்று சின்னதாக இருக்கும், ஸோ இதுக்குள்ளே நம்ம விட்டு இந்த கேப்புக்குள்ளே நம்ம எடுக்கணும். ஸோ அதனால் ஜஸ்ட் இப்படி வந்து இழுத்திங்க அப்படின்னாலே இது உள்ளே இன்சர்ட் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இது இப்படி இழுத்திங்க பார்த்திங்கன்னா அந்த பாபின்லேருந்து நூல் வந்து நல்லாவே வெளியே வரும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் அதில் வரும். ஸோ அதை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது காட்டுறேன். ஸோ இது பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த பாபினை வந்து நம்ம இந்த கேஸ்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு, அதாவது கீழ் நோக்கி இருக்கக்கூடாது, இந்த சைடில் தான் இருக்கணும், புரியுதா? இந்த இதுதான் மேல் பகுதி. ஸோ இந்த பகுதியை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஸோ நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணும்போது ஒரு சவுண்டு கேட்கும், டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இந்த பகுதி மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே கேப் தெரியுதா? ஸோ இந்த பகுதி மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இன்சர்ட் பண்ணுறோம் நம்ம இப்போது. சவுண்டு கேட்சா, டப் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ அப்போ வந்து அது இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நூல் கோர்த்ததுக்கப்புறமா இந்த நூல் வந்து மேலே வந்துடும், எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நம்ம மேலே வந்து நூல் எப்படி கோர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணுறது வந்து ஜஸ்ட் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த வந்து ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு தள்ளி விட்டீங்க அப்படின்னாலே இது க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம மேலே வந்து நூல் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி இந்த இதில் வந்துட்டு நூலை எடுத்துகிட்டு நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட் ஒரு ரோல் பண்ணிடுறோம். அண்ட் இந்த கேப் பாருங்கள் உங்களுக்கு சைடு, இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த நூலை வந்து விட்டுட்டு அப்படியே இழுத்துட்டே வந்தோம் அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ப்ளேஸ் பண்ணணும். இந்த நூல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேப் தெரியுது பாருங்கள் சின்னதாக. ஸோ இதுக்குள்ளே நம்ம இதை விடுறோம். அண்ட் அகைன் திஸ், அப்புறம் இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ மேலே கீழே இறங்குது இல்லையா, ஸோ இந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம நூலை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அவ்வளோதான். இது இன்சர்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரோம் கீழே. இந்த ஹூக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹூக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஊசி வந்து உங்களுக்கு கீழே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுக்கோங்க, மேலே நிற்கிற மாதிரி பார்த்துட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த கார்னர் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பிசுறு மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசுறு இருக்காது அதில். இப்போ வந்து இந்த ஊசியில் வந்து நம்ம இதை இன்சர்ட் பண்ணிடலாம் இந்த நூலை. ஸோ இவ்வளோதான். இதை எடுத்து நம்ம கீழே நண்டுக்கால் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு கீழே விட்டுடலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்துட்டு நூலை வந்து இன்சர்ட் பண்ணுற ப்ராசஸ் இவ்வளோ தான் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இதில் வந்துட்டு இந்த போட்டு இங்கேருந்து போய் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் இன்சர்ட் பண்ணி அண்ட் எகெயின் பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கோம். இதில் உள்ளே கொடுத்து எடுத்து தெரியுதா உங்களுக்கு எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நூல் கோர்க்க கூட தெரியாது அப்படின்றவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டான மெத்தடில் நூல் கோர்க்கணும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்து பாபின் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம், பாபின் கேஸ் வேலை நூல் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ பேட்லிங் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி மேலே வருது அப்படிங்கிறது பாருங்கள். இந்த அட்ஜஸ்ட் வீல் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம இப்படி சுற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த நூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து இந்த பாபின் கேஸ்லேருந்து நூலை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீட்டமான கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஷேப்பில் இல்லை, அதனால நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியாது. அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. மார்க்கர் வச்சு இந்த மாதிரி ஒரு லைனு, அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டான லைன் வந்து தைக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் தான் தைக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த நண்டுக்கால் இருக்கும், இந்த நண்டுக்காலை தூக்கணும் அப்படின்னா இந்த பின்னாடி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம மேலே தூக்கிட்டு நீங்கள் இதை வச்சு அப்படியே கீழே வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் கைடு இருக்கு இல்லையா, ஸோ இது நம்ம திருப்பினோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் ஆகும்.
இந்த கோட்டு மேலேயே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த லைன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது மேலேயே வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் கோடு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த லைனு. இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு தெரியுதா உங்களுக்கு. இப்போ நம்ம ஆயில் வந்து நம்ம ஊற்றணும் மெஷினுக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நூல்லாம் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மேலே போட்டிருந்தோம் இல்லையோ, ஸோ அந்த நூலையும் எடுத்தாச்சு. அண்டு கீழே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தோம்ல பாபின் கேஸும், அதையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஆயில் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆயில் பார்த்திங்கன்னா என்ன ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, நார்மல் தேங்காய் எண்ணெய். ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் பாதியும் சீமெண்ணெய் இருக்கு இல்லையா, மண்ணெண்ணெய், அது வந்து பாதியும் எடுத்துக்கோங்க. ஸோ அது ரெண்டையும் வந்துட்டு ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆயில் வந்து இந்த இதெல்லாம் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் இங்கே எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆயில் வந்து ஊற்ற வேண்டியது இருக்கும். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஹோல்ஸில் வந்து 4 to 5 drops வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம ஊற்றணும். நீங்கள் ஒவ்வொரு தடவை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷினுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. நல்லாவே வந்துட்டு மிஷின் வந்து ஸ்டிச் ஆகும். உங்களுக்கு லூப் அடிக்கிறது ப்ராப்ளம் அதெல்லாமே வந்துட்டு வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சும்மா பொதுவாகவே வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். எல்லா மிஷின்ஸும் அதுக்குள்ளே தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அட்ஜஸ்ட் வீல் இருக்கு இல்லையா, ஸோ அட்ஜஸ்ட் வீலில் நீங்கள் சுற்றினா அது மேலே கீழே அப்படின்ற மாதிரி ஏறி இறங்கும். ஸோ அதை சுற்றி நம்ம வந்து அதுலேயும் வந்து எண்ணெய் வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எதுலலாம் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்த தடவை ஸ்டிச் பண்ணும்போது நல்லா வரும். அப்படி இல்லை என்னால் ஊற்ற முடியல மறந்துடுச்சு அப்படின்னாலும் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆயில் வந்து ஊற்றும் போது உங்களோட மிஷின் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த சவுண்டெல்லாம் அதிகமாக இருக்காது. சவுண்ட் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும். இப்போ அட்ஜஸ்ட் வீல் நம்ம சுற்றி நம்ம வந்துட்டு பண்ணுறோம் இல்லையா, ஸோ எப்போவுமே வந்துட்டு நிறுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த ஊசி இருக்கு இல்லையா, ஊசி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க மாதிரி தான் வந்துட்டு நம்ம நிறுத்தணும், ஸ்டாப் பண்ணணும். ஸோ மேலே இருக்க மாதிரி அப்படின்னா அதிகமான சான்சஸ் இருக்குது அது உடையிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம கீழே விட்டு தான் நிறுத்தணும். ஸோ இந்த மாதிரி தான் எப்போதுமே ஸ்டிச் பண்ணும்போதும் நிறுத்தும் போதும் இந்த மாதிரி தான் நம்ம நிறுத்தணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிடுங்க. டைலரிங் ரிலேட்டடான டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.